பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 22 ஏப்ரல் 2026, 23 ஏப்ரல் 2026 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பிரச்சாரம் நிறைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 22 ஏப்ரலில். அதாவது இந்த 4 மே வரையும் நம்மளுக்கு வழக்கம் போல் நியூஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ ஒரு சில முக்கியமான நியூஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை மட்டும் பார்த்துக்கலாம். வேட்பாளர்களின் விவரம் அறிய பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி இணையதளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்வை மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட தொகுதி சார்ந்த தகவல்கள், அதாவது https://eRoles.tn.gov.in சரிங்களா, eRoles.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் ஏசி வித் கேண்டிடேட் சரிங்களா, ஏசி வித் கேண்டிடேட் /TNLA 2026 சரிங்களா, அதாவது ஏசி வித் கேண்டிடேட் அண்டர்ஸ்கோர் சரிங்களா, அண்டர்ஸ்கோர் TNLA 2026 அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பட்டியல் வந்துட்டு ஹைப்பர் டெக்ஸ்ட்டு மார்க்அப் லாங்குவேஜில் இருக்கும் சரிங்களா, HTML இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரை வாசிப்பான் மென்பொருள் சரிங்களா. நம்ம PDF ரீடரே இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பார்வை மாற்றுத்திறன் மாணவர்கள். அதே மாதிரி திரை வாசிப்பான் மென்பொருள் மூலியமாக உங்களோட தொகுதி சார்ந்த தகவல்களை தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியாப்பா, ரைட், ஓகே. அடுத்து இந்த பாருங்கள், இந்திய பொருளாதாரம். நம்ம இதுக்கு முன்னாடி ஆசிய வளர்ச்சி வங்கி பார்த்தோம், உலக வங்கி பார்த்தோம், இப்போ ஐநா கணிச்சிருக்காங்க. அதாவது இந்திய பொருளாதாரம் அப்படின்றது 6.4% கணிச்சிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.9 கணிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஆசியன் வளர்ச்சி வங்கி சரிங்க, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அவங்க 6.9ன்னு சொல்லி வளர்ச்சி விகிதத்தை கணிச்சிருந்தாங்க. இப்போ ஐநா வந்து இந்திய பொருளாதாரம் நிகழாண்டு பொருளாதாரம் 6.4% இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 டேட்டாவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, தெற்கு மற்றும் தென்கிழக்காசிய பொருளாதாரம் பொதுவாக 2024 5.2% இருந்துச்சு, இப்போ 5.4% இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்தது வேறு ஃபஸ்ட்டு இந்த தேர்தலில் வந்து வெளிமாநில ஊர்காவல் படையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு சரிங்களா, நம்ம 2026 தேர்தலில். அடுத்தது இந்த பாருங்கள், லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள், அதாவது லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் லாரியஸ் ஸ்போர்ட் ஃபார் குட் சரிங்களா அப்படின்ற அறக்கட்டளை ஒவ்வொரு வருஷமும் சிறந்த வீராங்கனைகளை வந்து தேர்ந்தெடுத்து பரிசு கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரொம்ப முக்கியமாக லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள், அந்த விளையாட்டில் சிறந்த வீரராக இந்த தடவை டென்னிஸ் வீரர் வாங்கியிருக்காரு. யாருன்னா ஸ்பெயினை சேர்ந்த கார்லோஸ் அல்க்ராஸ். இவர் நம்ம அடிக்கடி நம்ம நியூஸில் பார்த்துட்டே இருப்போம் சரிங்களா. ஸ்பெயினோட வீரர் கார்லோஸ் அல்க்ராஸ் அவர் வந்துட்டு சிறந்த வீரருக்கான பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காரு. அடுத்து சிறந்த வீராங்கனை, அவங்களும் இந்த தடவை டென்னிஸில் இருந்தால் சிறந்த வீராங்கனை விருதும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அரினா செபலன்கா சரிங்களா, அரினா செபலன்கா பெலாரஸ் நாட்டு வீராங்கனை. அடுத்து பாருங்க, சிறந்த முன்னேற்ற வீரர் லாண்டோ நோரிஸ். இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த இதுதான் சரிங்களா, மிச்சது எல்லாமே நம்ம பிடிஎஃப்ல கொடுத்துடலாம். பட் இந்த இது ரொம்ப முக்கியமானது, சிறந்த மாற்றுத்திறனாளி போட்டியாளர் யாருன்னா கேப்ரியல் அராஜோ சரியாப்பா, பிரேசில் நாட்டு வீரர், பாரா நீச்சல் ரொம்ப முக்கியம். சிறந்த மாற்றுத்திறனாளி போட்டியாளராக விருது வாங்கினது சரிங்களா, லாரியஸ் உலக விளையாட்டு விருதில் சிறந்த மாற்றுத்திறனாளி போட்டியாளராக விருது வாங்கினது கேப்ரியல் அராஜோ, பிரேசில் நாட்டு வீரர், பாரா நீச்சல் போட்டியில் இவர் இந்த விருது வாங்கியிருக்கார் சரியாப்பா, ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள், வேறு 23 ஏப்ரல் நியூஸு. 23 ஏப்ரலில் பொறுத்தவரை ஒரு நியூஸும் இல்லைங்கப்பா, இல்லை வந்துட்டு எந்த நியூஸுமே இல்லை. நம்மளுக்கு வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு வந்தால் தான் நீ அடுத்த நியூஸ். ஓகே, ஃபஸ்ட்டு டைம் முதல் முறையாக இந்த நீர் இழப்பை வந்து தடுக்கிறதுக்காக, வாக்குச்சாவடியில் வரக்கூடிய வாக்காளர்களோட நீர் இழப்பை தடுக்கிறதுக்காக வாக்குச்சாவடிகளில் ஓஆர்எஸ் கரைசல் வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த தடவை சரிங்களா. ஓரல் சொல்யூஷன்னு சொல்லுவாங்களா, அந்த ஓஆர்எஸ் கரைசல் வந்து வழங்கப்பட்டிருக்கு வாக்குச்சாவடிகளில். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த பஹல்காம் தாக்குதல் ஏப்ரல் 22 நடத்தப்பட்டுச்சு, கடந்த ஆண்டு 2025 ஏப்ரல் 22 வந்து நடத்தப்பட்டுச்சு. ஸோ அதோட நினைவு தினத்தை வந்து கொண்டாடியிருக்காங்க. அந்த பஹல்காம்ன்றது மினி சுவிட்சர்லாந்துன்னு அழைக்கப்படும். மே 7ஆம் தேதி ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற பெயரில்
இப்போ இந்தியா வந்து பதில் நடவடிக்கை நடத்தப்பட்டுச்சு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த இணைய விளையாட்டு விதிகள் மே 1 முதல் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த இணைய சூதாட்ட விளையாட்டுகள் சட்டம் அதான் ரொம்ப மெயின். இணைய சூதாட்ட விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் சட்டம் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணைய விளையாட்டு விதிகள். ஸோ அதுக்கு வந்து மே 1ஆம் தேதியிலேருந்து அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே. அதாவது பிற விளையாட்டுகளுக்கு தடை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக அந்த இணைய சூதாட்டத்துக்கு தான் தடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அணியில் வந்து 2 தமிழர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஒருத்தர் சுதர்சன், இன்னொருத்தர் சாய் ஆகாஷ். சரிங்களா? செவித்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் தொடர் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற போகுது. ஸோ அதில் வந்து சுதர்சன், சாய் ஆகாஷ் 2 தமிழக வீரர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கேட்கலாம் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்கலாம்ப்பா. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எகிப்தில் வந்துட்டு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி நடந்துட்டு வருது. அதில் சேஜல் காம்ப்ளே அவங்க பதக்கம் வாங்கியிருக்காங்க. இந்த பார்த்தீங்களா, சேஞ்சல் காம்ப்ளே அப்படின்றவங்க வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜ் சந்திரா அப்படின்றவங்க வெள்ளி பதக்கம், அபினவ் தேஷ்வால் அப்படின்றவர் வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காரு. ஸோ இவங்க நேமை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. எந்த பதக்கம்னு அது 99% கேட்க மாட்டாங்க. இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க, இப்போது இந்த சேஜல் காம்ப்ளே எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்பாங்க. துப்பாக்கி சுடுதல் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. அடுத்து இங்கிலாந்தில் ஒரு மிகப்பெரிய, பிரிட்டனில் வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று மசோதா நிறைவேற்றியிருக்காங்க. என்ன அப்படின்னா, புகைப்பிடித்தல் வழக்கத்தை குறைக்கிறதுக்காக 2009ஆம் ஆண்டுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள் அவங்களுக்கு வந்து சிகரெட் விற்பனைக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து சிகரெட்டு பிடிக்கிறவங்கள நிப்பாட்டி வைக்க முடியாது. அப்போது ஆரம்பத்திலிருந்தே வந்து அந்த இதை குறைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, 2009 முதல் பிறந்த குழந்தைகளுக்கு சிகரெட் விற்பனைக்கு வாழ்நாள் தடை விதிக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ப்பா. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மசோதா. எந்த நாடுமே எடுக்காத ஒரு தைரியமான வளர்ச்சி விஷயத்தை இந்த ஆண்டு எடுத்திருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்திய வேளாண் ஏற்றுமதி 2.8% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க 2025-26ஆம் நிதியாண்டில். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்தது ஸோ அவ்வளோதான்ப்பா. நாளைக்கு நியூஸ் பேப்பரில் வந்துட்டு நம்ம எலெக்ஷன் சார்ந்த நியூஸ் வரும். அதனால் அதை நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். நன்றி.